அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்சியில் இருக்கும்போது ஆசிரியர்களை இழிவுபடுத்திவிட்டு தற்போது கபட நாடகம் ஆடுவதாக இபிஎஸ் மீது திமுக தரப்பில் கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசு பொறுத்தவரையிலே தொடர்ந்து அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவை கண்டு அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இது போன்று பேசி வருகிறார் என்றும், உலகிலேயே தொடர்ந்து 1,73,000 ஆசிரியர்களையும் அரசு பணியாளர்களையும் டிஸ்மிஸ் செய்த அரசு அதிமுக அரசு எனவும் திமுக சார்பிலே அறிக்கையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக திமுக இடையே ஆட்சியாளர்கள் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு யார் நன்மை செய்தது, யார் இந்த தேவையான ஊக்க ஊதியம் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் செய்தது என்பது தொடர்பாக பேசி வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது கபட நாடகம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.